அதிமுக நிர்வாகிகளோட நிறைய பேரோட நாங்க வந்து தொடர்புல இருக்கோம். அவங்க நிறைய பேர் சொல்றது வந்து எடப்பாடி யாரும் சொல்றேன் கேட்க மாட்டாங்க, ரொம்ப திமிரா நடந்துக்கிறாருங்க அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்றாங்க. ஏடிஎம்கேயோட ப்ரொஜெக்ஷன் வந்து மேல் நோக்கி நம்ம போகவே இல்லை. கடந்த எலெக்ஷனில் வெளியுமே கீழ் நோக்கி தான் போயிட்டுருக்கு. பாரதிய ஜனதா கட்சியோட ப்ரொஜெக்ஷன் அந்த மாதிரி இல்லை. தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் அவர் தலைமையில் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிற எல்லா தேர்தல்லையுமே வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து ரெண்டாவதுங்க. ஒரு கட்சியோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குது, அதோட எங்களோட டார்கெட் என்ன வந்து அதிமுக 2வது 3வது இடத்துக்கு அனுப்புறதுல எங்கள் டார்கெட் கிடையாது. எங்களோட டார்கெட்னா நாங்கள் ஆளுங்கட்சியை வரணும், அதுக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஆளுங்கட்சியாக வரும்போது டாப் 1 நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் அப்படி ஒர்க் பண்ணும்போது இந்த நேரத்தில் 2026 நடிகர் விஜய் அவர்களும் வந்துட்டு அரசியலுக்கு வருவதாக வந்து அறிவிச்சிருக்காரு. அவர் வந்து இளைஞர் எதிராக குறிப்பிட்டு வந்துட்டு செயல்கள்லாம் செஞ்சுட்டு வர்றாரு. எப்படி சார் இருக்கும் பாஜகவுக்கு? இன்னொரு கமலஹாசன் பார்ட் 2 தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எப்படி எவ்வளோ வேகத்தில் வந்தாரோ அதே வேகத்தில் வெளியே வருவாருங்கிறது தான். ஏடிஎம்கே வந்து கீழே விழுந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாருமே வந்து சிங்கிள் பாடி வச்சு வந்தவங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு இயக்கம் இருக்கு, ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கு. இந்த சிங்கிள் மேன் ஷோலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து மேபி வந்து ஒரு நீங்கள் தேட்டருக்கு போனாலோ ஒரு பப்ளிக் ஷோவில் வந்தாலோ எல்லாரும் வந்து பார்க்க வரணும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. இப்போ விஜய் வந்தாலும் சரி, நான் அதே இடத்துல நாளைக்கு வந்து ஒரு காமெடியன் வந்தாலும் சரி, ஒரு ஹீரோயின் வந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு க்ரௌடு வரதான் செய்யும். நம்ம கூட இருக்கிறவனே நாளைக்கு வேற கட்சியில் போய் சேருவான். இவ்வளோ துரோகங்கள் எல்லாத்தையும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதாவது எதுக்கு அப்படிங்கிறதுனால தான் விலகிருக்கிறாங்க. அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் எங்களோட அசம்ஷன் வந்து ஒரு பெரிய வெற்றியெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. 1-2 சீட்டில் ஜெயிச்சாலே அது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அவங்களுக்கு. அப்படியே அந்த 1-2 சீட்டில் ஜெயித்தவனை கூட அவங்களால தக்க வைக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரிஞ்சு தோணும். இல்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்க பாஜக ஓட்ஸ் வந்து பிரியாது அப்படின்ட்டு. ஏன்னா வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து பாஜக பின்னாடி இருக்காங்க சார். அப்போ வந்துட்டு விஜயோட கொள்கை சித்தாந்தம் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு சேஞ்ச் ஆகி இல்லை, அது எந்த மாதிரி இளைஞர்கள் வந்து பின்னாடி இருக்கிறாங்க. எங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு வர்ற இளைஞர்கள் வந்து விசில் அடிச்சுட்டு பேப்பரை பறக்க விட்டுட்டு ஏதோ வந்த தலைவர்கள் இல்லை. சினிமா வேற, அரசியல் வேற. நான் கேள்வி கேட்பேன், இதே படத்துக்காக போய் நின்னவர் ப்ரொடக்ஷன் எடுக்க சொன்னவர் போய் கேட்க வேண்டியதானே? ஜாஃபர் சிங் உங்களோட ஃப்ரெண்டு தானே, ஏங்க போதைப் பொருளை கொண்டு வரீங்க? கேட்க சொல்லுங்க. அவர் தான் எதுக்கு மக்கள் நல்லது பண்ண தானே வந்திருக்காரு, அவரோட ஃப்ரெண்டு தானேங்க நீங்க சொல்ற ஆளு. ஜாஃபர் சித்திக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, நாளைக்கு உட்கார வச்சு கேட்க சொல்லுங்க. அதாவது சீமானும் விஜயும் வந்து கூட்டணி வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எங்க ஊர் சைடு காரமணி சைடுலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆண்டி கூடி மனம் கட்டின கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அதெல்லாம். சரி, அது நீங்க ஏன்னா 2 கட்சியிலுமே கொள்கை கிடையாது. டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய விவாத மாடியில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் இளைஞரணி மாநில துணைத் தலைவர் திரு பாண்டி துரைராஜ் அவர்கள் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பாஜக தலைவர் தினேஷ் ரவுடி அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ தமிழகத்துல தேர்தல் விறுவிறுப்பா முடிஞ்சிருக்கு. தென் மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கீங்க. தென் மாவட்டங்கள்ல பாஜகவின் செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு? தென் தமிழகத்துல வந்து பாஜகவுடைய வந்து வாக்கு சதவீதம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நாங்க ஃபீல் பண்றோம். ஏன் அப்படின்னா தென் தமிழகத்துல தான் அதிகமான கிராமங்கள் இருக்கு. அதிகமான கிராமங்கள் இருக்கனால மோடி திட்டங்கள் வந்து அதிகமாக கிராமங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. நீங்க நீங்க ஸ்கீம் எடுத்துக்கோங்க, அது மோடி திட்டம் வந்து சவுத் தமிழ்நாட்டில் போயிருக்கு. பிளஸ் வந்து சவுத் தமிழ்நாட்டில் வந்து நிறைய லீடர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வராங்க. ஸோ அதனால வந்து மற்ற இடங்களை விட தென் தமிழகத்துல வந்து பாஜகவுடைய கால்ன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அது மட்டும் இல்லை. ஏன்னா ஏடிஎம்கேயோட ஃபால்னு ஒன்று நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்குறோம். அதில் ஏடிஎம்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரதான கட்சியாக இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு அதோடைய வலிமையை இழந்துக்கிட்டு வருது. அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் மிக வேகமாக அதோடைய வலிமையை இழந்துட்டு வர்றதுனால அந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு புஷ் வந்து கிடைக்கும். ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து நம்ம கட்சியை வளர்க்குறதுக்கு நம்ம ஃபைட் பண்ணுறோம். பட் அதையும் தாண்டி அந்த ஒரு ஸ்பேஸ், அந்த ஒரு ஓப்பன் அப்படிங்கிறது கிடைக்கணும். ஒரு கரெக்டான டைம் வந்து தென் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி கிடைச்சிருக்கு. அதனால தான் அந்த ஒரு பார்வை இருக்குன்னு. இல்லை, எதன் காரணமாக வந்து அதிமுக வந்துட்டு இழந்துட்டு வருது சார்? ஏன்னா வந்துட்டு பிரதான கட்சியா வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இருந்துச்சு. இப்போ அதிமுக தான் எதிர்கட்சியா இருக்குது. எதனால வந்துட்டு குறைஞ்சிட்டு வருது? 2 விஷயம். ஒன்று, பாரதிய ஜனதா கட்சி வலிமையாயிட்டு வர்றதுக்கான ஒரு காரணமும் அந்த கட்சியோட தலைவர். அதிமுக வலிமையை இழந்துட்டு வர்றதுக்கான காரணமும் அதனுடைய கட்சி தலைவர் எடப்பாடி, இங்கிட்ட அண்ணாமலை அண்ணன். இவருடைய செயல்பாடுனால பாரதிய ஜனதா கட்சி அதாவது இன்னும் அடுத்த ஒரு 10 வருஷத்துல வளர வேண்டிய ஒரு வளர்ச்சியா 2 ஆண்டுகள்ல சாத்தியமாக்கி இருக்குது பாரதிய ஜனதா கட்சி. அதே நேரத்துல
ஒரு ஆலமரம் மாதிரி இருந்த ஒரு கட்சி அதிமுக. அதனுடைய வேர்கள்லாம் இன்னைக்கு வந்து லூசன் அப் ஆகி இன்னைக்கு மரமே சாயிற அளவுக்கு தொடர்ந்து அவருடைய தலைமையில் நடந்த எல்லா தேர்தலில் ஒரு தேர்தல் கூட ஒரு வெற்றியை பதிவு செய்யலை. அதாவது இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட சிச்சுவேஷன் வேற. நம்ம வந்து கீழே இருந்து இன்னும் வளர வேண்டிய தூரம் இருக்கு. நம்ம வெற்றியை பதிவு பண்ணலை அப்படின்னா அது வேற. நம்ம வந்து பர்சன்டேஜ், நாங்கள் இந்த பர்சன்டேஜ்ல இருந்து இந்த பர்சன்டேஜுக்கு வந்திருக்கோம்னாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆனால் அதிமுக வந்து தொடர்ந்து தங்களுடைய வெற்றியை பதிவு செஞ்சுட்டு வந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஒரு 20% கீழே இருக்கக்கூடிய கட்சியாக மாறி இருக்குது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவருடைய அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதே மாதிரி நீங்க தேர்தல் டயத்துல பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு வாங்கன்னு கதவு, வெளிகேட்டு, வராண்டா கேட்டு, ஜன்னல் எல்லாத்தையும் அதிமுக திறந்து வச்சிருந்தாங்க. கடைசியில அங்க போனது யாருன்னா மன்சூர் அலிகான் மாதிரி ஆளுங்க தான் அங்க போனாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்த இடம். எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருந்த இடத்துல மன்சூர் அலிகான் மாதிரி ஆட்கள் போய் ஒரு காமெடியன் போய் அவரை நம்பி அவங்க வீட்டிலேயே ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல, அவரோட கட்சியில போய் கூட்டணி வச்சாங்க. யாருமே கடைசி வரைக்கும் போய் சேரல. அதுவே வந்து அவங்களுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி. அதை வந்து அவங்களுடைய அந்த கட்சியில இருக்க தலைவர்கள் ரியலைஸ் பண்றாங்களோ இல்லையோ, நாங்க பாரதிய ஜனதா கட்சியில அதை நாங்க ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஒர்க்கை நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இல்ல அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா 2026 எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்க பேசிட்டு வராங்க. இல்லைங்க, அதெல்லாம் வந்துங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. இப்போ எடப்பாடி பின்னாடி இத்தனை மாவட்ட செயலாளர்களோ எம்எல்ஏவோ இருக்காங்கன்னா அதுக்கான விஷயங்கள் வந்து அந்த டயத்துல வந்து நீங்க சொல்ற அடிக்கடி சொல்ற ஸ்வீட் பாக்ஸ் அதிகமா போச்சு. அந்த ஸ்வீட் பாக்ஸ் அப்படியே அவங்க அந்த மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் அதிமுக எம்எல்ஏகளும் சாப்பிட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸ் கம்மியாயிட்டே வந்துச்சு. மறுபடியும் 26 அவர் வந்து ஒரு பொதுச் செயலாளரை அக்செப்ட் பண்ணணும்னா, செயற்குழுலையோ பொதுக்குழுலையோ அக்செப்ட் பண்ணணும்னா மறுபடியும் அவர் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கணும். அதுக்கான கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கா? அந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்களோ மற்ற எம்எல்ஏக்களோ வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்களா? பிளஸ் வந்து இந்த தேர்தல் 2024 தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் கம்மியாயிரும். வாக்கு சதவீதம் கம்மியானோடனே வந்து அவங்களுக்குள்ளே ஒரு ஷேக் ஆயிரும். இப்பவே எங்களுக்குள்ளே தெரியும், நிறைய லீடர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க வந்து ஓகே தான் சார், ஓபிஎஸ்ஸையும் டிடி தினகரனையும் சேர்த்துக்கிறதுக்கு எடப்பாடி தான் ஒத்துக்க மாட்டாருன்னு அங்க இருக்கிற முக்கிய லீடர்ஸே சொல்றாங்க. அது நம்ம ஊடகங்கள்ல நிறைய இடத்துல பாக்குறோம். அது பப்ளிக்கா ஒரு சிலவங்க பேசுறதும் நமக்கு தெரியுது. இதெல்லாம் அவர் ரியலைஸ் பண்றாரா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அவர் ரியலைஸ் பண்றாரு பண்ணல. பட் ஆனா வந்து இனிமேல் தமிழ்நாட்டுல திமுக வெர்சஸ் பிஜேபி தான் தவிர திமுக வெர்சஸ் மற்ற கட்சிகளுக்கு 2 கோடி உறுப்பினர்கள் நாங்க தான் வச்சிருக்கோம், நாங்க தான் எதிர்க்கட்சின்னு அவங்க சொல்லிட்டு வராங்களே சார், நீங்க எப்படி சொல்றீங்க? அவங்ககிட்ட 2 கோடி உறுப்பினர் இருக்கலாம், ஓட்டு போட்டிருப்பாங்களா அப்படிங்கறதுதான் பாயிண்ட். என்ன தினேஷ் நான் சொல்றது கரெக்டா? இல்ல, 2 கோடி உறுப்பினர்கள் அவங்க கிளைம் பண்றது தானே. ஒரு ஆளு கிளைம் பண்றது. இப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு தேவையானது பொலிட்டிக்கல் வெற்றி. ஒரு தேர்தலில் அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது, அவங்களுடைய வலிமை எப்படி இருக்குது அப்படின்னு மசில் பவரை காட்ட வேண்டிய ஒரு காலம். அந்த தேர்தலில் இந்த 2024 கண்கூட எங்களால் பார்க்க முடிஞ்சது. பல இடங்களில் அவங்களுடைய பூத் கமிட்டி போடுறதுக்கு கூட ஆள் இல்லை, பூத்தில் போகிறதுக்கு ஆள் இல்லை, ரூபா கொடுக்கலன்னு சொல்லிட்டு பல பேர் வேலை பார்க்கல. இந்த மாதிரி பல பிரச்சனைக்குள்ள இன்னைக்கு அதிமுக கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு நம்மளோட ரிசல்ட் வரும்போது ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் டெஃபினட்டா. அதை வந்து அவருடைய அந்த கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் அவங்க கட்சியில செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஓப்பனா பிரஸ் மீட்ல எங்களோட நிர்வாகிகள்லாம் வேலை பார்க்கல அப்படின்னு அவரே வந்து சொல்றாரு. அப்போ வந்து நிர்வாகிகள், நீங்க 2 கோடி நிர்வாகிகள் வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க, ஒரு தலைவர் வந்து இந்த கட்சியில இந்த நடந்த தேர்தலில் அவங்க சரியா வேலை பார்க்கல நீங்க சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுது? கீழே வந்து நிர்வாகிகள் வந்து அவர் மேல இருக்க தலைமையை விரும்பல அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அப்பட்டமா நமக்கு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி வந்து நீங்க இந்த தேர்தலில் வந்து இப்போ நீங்க 40 தொகுதியில அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதியிலுமே வந்து கூட்டணியோட நின்னாங்க. எந்த தொகுதியில வந்து அதிமுக வேட்பாளர்கள் பெருசா பேசப்பட்டாங்க, வேலை பார்த்தாங்க, பெரிய ஒரு பூகம்பத்தை கிரியேட் பண்ணாங்க, அது பண்ணாங்க? எத்தனை வேட்பாளர் நீங்க சொல்லுங்க. அதை விடுங்க, இன்னொரு அடுத்த செகண்டரி பாயிண்ட் வரேன். நீங்க வந்து எத்தனை வேட்பாளர் பேர், 10 வேட்பாளர் பேர் தெரியுமா இருக்காது? யார் முகம் தெரியாத நபர்களை போட்டு, முகம் தெரியாத நபர்களை போறது தவறு கிடையாது. அதுக்கு இந்த மாதிரி பேக்கப்ல நீங்க லீடர்ஸ் வந்து கேம்பெயின் பண்ணிருக்கோம்ல. எத்தனை இடத்துல எடப்பாடி வந்து கேம்பெயின் பண்ணாரு, எத்தனை இடத்துல செகண்ட் செட் ஆஃப் லீடர்ஸ் வந்து கேம்பெயின் பண்ணாங்க. அந்த பகுதியை சேர்ந்தவங்க கொடுத்திருந்தாங்க, மாவட்ட செயலாளருக்கும் கொடுத்திருந்தாங்க. எங்க அம்மா வந்து அந்த காலத்துல அவ்வளோ அவங்க உடம்புல வந்து அவ்வளோ நோய்கள் இருக்கும் போதே ஹெலிகாப்டர்ல வந்து அவ்வளோ தொகுதியில வந்து கேம்பெயின் பண்ணாங்க. நீங்க வந்து எடப்பாடி வந்து ஜெயலலிதா அம்மாவை விட ரொம்ப பெரிய ஆளா? ஏன் அவங்க வந்து கேம்பெயின் பண்ணல? ஏன்னா அவங்களுக்கே தெரியுது நம்ம வலு விழுந்துட்டோம் அப்படிங்கிறது தெரியுது. இல்ல ஒருவேளை 2026 நோக்கி தானே அவங்க பயணிக்க போறோம். இந்த தேர்தல் அந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியமான தேர்தலுங்க அவங்களுக்கு. 2024 தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தல். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2021 டிடி தினகரன் அவர் இல்லாம சந்திச்சாங்க. இப்ப ஓபிஎஸ்ங்கிற ஒரு பெரிய தலைவர் இல்லாம அவங்க சந்திக்கிறாங்க. இந்த தேர்தல் அவங்க ப்ரூவ் பண்ணுமா இல்லையா? அட்லீஸ்ட் தென் தமிழகத்துல ப்ரூவ் பண்ணுமா வேணாமா?
அதை மிஸ் பண்ணிட்டாங்க நாங்க ஃபீல் பண்றோம். அவரு அதையும் தாண்டி நாங்க ஒண்ணு பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மக்கள்கிட்ட போகணும், மக்கள்கிட்ட வந்து நம்மளுடைய கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும், நம்ம திரும்பியும் ஒரு லீடரா எமர்ஜ் ஆகணுங்கிற ஒர்க்கை பார்த்த மாதிரி தெரியல. ஓபிஎஸ் எப்படி நீங்க தான் கைப்பற்றிட்டீங்க கட்சியை, ஓபிஎஸ் கிட்ட இருந்து கட்சியை கைப்பற்றி உங்களோட வசமா வச்சிருக்கிறீங்க. இன்னமும் அந்த ஒரே ஒரு ராமநாதபுரம் தொகுதியில போய் போட்டி போடுற ஒரு வேட்பாளர்கிட்ட ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இறங்கி இத்தனை ஓபிஎஸ் வந்து போய் அங்கே கண்டெஸ்ட் பண்ண வச்சு அவரை ஃபைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுலேயே தெரிஞ்சிருச்சு அவரோட கெப்பாசிட்டி என்ன. அவர் மோதிருக்க வேண்டிய எலெக்ஷன் ஒன்று ஸ்டாலினோட, இல்லை நீங்கள் தேசிய அளவில் வந்து பிரதான கட்சியோட மோதுறீங்களா, பாரதிய ஜனதா கட்சியோட மோதிருக்கணும். ரெண்டையும் விட்டு ஒரே ஒரு சீட்டில் நிற்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட போய் அவர் மல்லு கட்டுறாரு அப்படின்னா அதுலேயே அவருடைய இன்டென்ஷன் என்ன, அவருடைய வலிமை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. இல்ல அதே மாதிரி அண்ணாமலை என்ன சொன்ன மாதிரி இந்த தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து டிடிவி தினகரன் அவர்கள்ட்டையும் ஓபிஎஸ் கிட்டையும் வரதுக்கான காலம் ரொம்ப குறைவா, இன்னும் 20 நாள் தான் இருக்கு. இந்த 20 நாள்லயும் வந்து அப்படியே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கிருந்து எடப்பாடிட்ட இருக்கிற அந்த டீம் அப்படியே வந்து ஓபிஎஸ் கிட்டையும் டிடிவி தினகரன்ட்டையும் வந்து தஞ்சம் அடைஞ்சிரும். இல்ல இப்பவே திமுக தரப்புல அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா, செங்கோட்டையன் தலைமைக்கு போகலாம், இல்லைன்னா வந்துட்டு வேலுமணி தலைமைக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் தலைமை இல்லைங்கிறத அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? ஆளும் கட்சியில ஒரு முக்கியமான அமைச்சர் சொல்றதை நீங்க சொல்றீங்க, அப்ப அவங்களே ஏத்துக்கலன்னு தானே அர்த்தம். ஏன்னா இது தெரியுதுங்க, கிரவுண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியுதுங்க. அவங்க வந்து வேற தலைமை எதிர்பார்க்கறாங்க. அதிமுக நிர்வாகிகளோட நிறைய பேரோட நாங்க வந்து தொடர்பு இருக்கோம். அவங்க நிறைய பேர் சொல்றது வந்து எடப்பாடி யாரும் சொல்றேன் கேட்க மாட்டாங்க, ரொம்ப திமிரா நடந்துக்கிறாருங்க அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்றாங்க. அந்த ஃபீலிங் வந்து நீங்க ஒரு அளவு தாங்க, நீங்க எவ்வளவுதான் நீங்க ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாலும் சுயமரியாதைன்னு எல்லாருக்கும் இருக்கும். அந்த சுயமரியாதை உள்ளவங்க வந்து 2024 அப்புறம் ஐயோ இந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறது ஒண்ணுதான், நான் வீட்டுல இருக்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துடும். ஓகே சார், நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க, வந்து மறுக்க முடியாது. ஆனா பாஜக வந்துட்டு அந்த மாதிரியான செயல்பாடுகளை ஈடுபடலையே சார், இளைஞர்களுக்கான முக்கியத்துவமே கொடுக்கலையே சார். அதிமுக எந்த இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க? சேலத்துல வந்துட்டு அதிமுக மாவட்ட இளைஞரணி தலைவர்கள் கொடுத்திருந்தாங்க இல்லைங்களா, விக்னேஷ் நபருக்கு. சரி, அது போல தானே 39 சீட்ல ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. எங்க இதுல எத்தனை இளைஞர்கள் இருந்தாங்க? அண்ணாமலை இளைஞர் தான், ஏத்துக்கிறீங்களா? வினோஜ் அவர் இளைஞர் தான், ஏத்துக்கிறீங்களா? அஸ்வத்தம் இளைஞர் தான், பொன்பாலகன் இளைஞர் தான். இவங்க எல்லாருமே வந்து இளைஞர்கள் இருந்து போனவங்க தான், எமர்ஜ் ஆகி போனவங்க தான். சோ இளைஞர்களுக்கும் கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் கொடுக்க முடியாத காரணம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் நம்ம வந்து அவங்களை அகாமடேட் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலைனால அது வாய்ப்பு இல்லை. பட் when compared to other parties, பிஜேபியில அதிகமா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. 2024 தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதிமுக வந்துட்டு 2வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு செல்லும் அப்படின்ற அண்ணாமலை வந்து முன்கூட்டியே வந்து பதிவிட்டு இருந்தார். அதுக்கான சாத்தியம் இருக்கக்கூடுமா சார்? அதாவது டெஃபினட்டா வந்து அதோட ப்ரொஜெக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஏடிஎம்கேயோட ப்ரொஜெக்ஷன் வந்து மேல் நோக்கி நம்ம போகவே இல்லை. கடந்த எலெக்ஷன்ல எதுலையுமே கீழ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியோட ப்ரொஜெக்ஷன் அந்த மாதிரி இல்லை. தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவர் தலைமையில் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிற எல்லா தேர்தல்லையுமே வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து 2வதுங்க. ஒரு கட்சியோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கு, மேல் நோக்கி வளருதா இல்லை கீழ் நோக்கி தேயுதான்னு பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. நிச்சயமா 2ஆம் இடத்துல வந்து வாக்கு சதவீதத்தில் ஒரு 2ஆம் இடம் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து அமைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதோட எங்களோட டார்கெட் என்ன வந்து அதிமுக 2வது 3வது இடத்துக்கு அனுப்புறதுல எங்க டார்கெட் கிடையாது. எங்களோட டார்கெட் என்ன, நாங்க ஆளுங்கட்சியா வரணும். அதுக்கு தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஆளுங்கட்சியா வரும்போது டாப் 1 நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணும் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் அப்படி ஒர்க் பண்ணும்போது அதிமுக மாதிரி கட்சிகள் வந்து கீழே போறதுக்கான வாய்ப்புகள் பிகாஸ் ஆஃப் தேர் லீடர் கேப்பபிலிட்டிஸ். ஓகே, மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாரா, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ரெடியாகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு சார். தேர்தல் முடிஞ்ச கையோட இன்னும் ரிசல்ட்டே வரலையா, அதற்காக இந்த தேவையை வந்துட்டு 2026 நோக்கி பயணிக்க? இப்போ வந்துங்க ஃபர்ஸ்ட் இந்த இத்தனை வருஷ தேர்தல்ல முதல் முறையாக பிஜேபி வந்து தலைமையில ஒரு தேர்தல் நடந்திருக்கு. ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் க்ரோயிங் பார்ட்டி. நாங்கள் வந்து க்ரோ ஆகி சேச்சுரேட்டட் ஆகி நாங்கள் ஒரு 200 எம்எல்ஏ வச்சிருக்கோம், 150 எம்எல்ஏ வச்சிருக்கோங்கிற பார்ட்டி கிடையாது. நாங்கள் இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கான டைம் வேணும். நாங்கள் போய் லாஸ்ட் மினிட்ல போய் பணம் கொடுத்து ஒருத்தங்களை பர்ச்சேஸ் பண்றது, ஓட்டு பர்ச்சேஸ் பண்றது எல்லாம் எங்களால பண்ண முடியாது. ஸோ வந்து 2026 இன்னும் 2 வருஷங்கள் 500 நாட்கள் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கான அந்த டைம் ஸ்பேஸ் இருந்தாலும் நாங்கள் வந்து கரெக்டாக க்ரூம் பண்ணி நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சொல்லி நிர்வாகிகளை தயார்படுத்தி கொண்டு வரணும். ஸோ எல்லாருமே யோசிக்கிறது என்ன அப்படின்னா வந்து 2026 அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரு, அப்ப இளைஞர்களுக்கு அதிகமா வாய்ப்புகள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க ஒரு மாவட்டத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்களே, இப்ப சிவகங்கை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 4066 மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க. அதாவது வந்து வார்டு கவுன்சிலர் இருந்து ஆரம்பிச்சு பிரசிடென்ட், ஒன்றிய கவுன்சில், மாவட்ட கவுன்சில், ஒன்றிய பெருந்தலைவர், அதுக்கப்புறம் எம்எல்ஏ, எம்பிஸ், இது இந்த பதவியில் எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 4066 பதவிகள் இருக்கு.
அண்ணாமலை என்ன சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னா எம்எல்ஏ எம்பியை தாண்டி அதுக்கு கீழே பதவிகள், ஏகப்பட்ட பதவிகள் இருக்கு. அந்த பதவிகளுக்கெல்லாம் இளைஞர்கள் போட்டி போடணும், அதுக்கு வந்து நம்ம கட்சி பேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறது அண்ணாமலை என்ன சொன்ன அந்த கருத்து. பட் ஆனா இவங்க வேற மாதிரி அதை வந்து இளைஞர்களுக்கு அப்போ வந்து 2234 தொகுதி இளைஞர்களுக்கு கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற பாயிண்ட்லாம் வந்து எதிர்கட்சிகள் வேணும்னே கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கணுங்கிறக்காக வேணும்னே அதை கிரியேட் பண்றாங்க. நாங்க இப்போ ஒர்க் பண்றது என்ன அப்படின்னா, அடுத்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வரப்போது, உள்ளாட்சி தேர்தலில் அதிகமா இளைஞர்கள் போட்டி போடணும் அப்படிங்கிறது எங்களோட தாட் ப்ராசஸ். இது சம்பந்தமா எங்களோட மாநிலத்தில் வரைக்கும் நாங்கள் பேசியிருக்கோம். அண்ணனும் வந்து எங்களுக்கு வாய்ப்பு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஆவரேஜா நீங்க கால்குலேட் பண்ணுங்க, மொத்தம் ஒரு மாவட்டத்துக்கு 4000 பதவின்னு வச்சுக்கோங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி 38 மாவட்டங்களுக்கு நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளவு பதவிகள் இருக்குன்னு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் நம்ம வந்து எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் நம்ம ஜெயிக்க முடியும். டைரக்டா எம்எல்ஏவோ எம்பியோ நம்ம ஆயிட முடியாது. கீழே நம்ம அத்தனை பூத் ஆவரேஜா வந்து 300-350 பூத் வரும் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு. ஸோ இங்க வேலை பார்க்கறதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க ஃபீல் பண்றோம். மெயினா வந்து இன்னொன்று, அண்ணாமலை அண்ணன் அவர்களோட அந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறதே நம்ம சொல்லணும்ல. இப்போ வந்து அதிமுகவோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது எங்கள் கட்சியில் யாருமே வேலை பார்க்கல, எல்லாரும் ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அக்யூஸ் பண்ணுறாரு. பட் நம்ம தொடர்ந்து சமீப காலமாக எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம சில நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ரூபா பட்டுவாடா பண்ணல அது இதுங்கிற மாதிரி ஏதோ விமர்சனங்கள்லாம் எழுதுகிறாங்க. பட் ஆனால் எங்களுடைய தலைவர் மிக தெளிவாக இருக்கிறாரு. எங்களுடைய விஷன் என்ன, வேலை என்ன, எங்களுடைய நிர்வாகிகளுக்கு நாங்கள் என்ன கொண்டு போய் சேர்க்கணும். இவரை மாதிரி சில்லியாக ஐயோ நம்ம நிர்வாகிகள்லாம் ரூபா எடுத்துட்டாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து இன்டோரில் நீங்கள் கூப்பிட்டு ஒருவேளை ஒரு தப்பு நடந்திருந்தது, ஒருவேளை நீங்கள் கொடுத்துருந்தீங்க, அதில் ஒரு உண்மையிலே தப்பு நடந்திருந்தா கூட ஒரு இண்டோர் மீட்டிங்கில் கூப்பிட்டு அது வந்து தனியாக அவங்கள கூப்பிட்டு பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம். அதை வந்து அவர் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறாருங்கும்போது அதுலேயே அவரோட லீடர்ஷிப் ஸ்கில்லு தெரியும். பட் எங்களுடைய தலைவர் மிக தெளிவாக ஒரு தொண்டர்களுக்கு நம்ம என்ன மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இதோட அவ்வளோ நீங்கள் ரிலாக்ஸ் ஆகி அவ்வளோதான் நாங்கள் வந்து ரிசல்ட் ஓட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். அதெல்லாம் அடுத்த நாளே அவருடைய அதான் ஒரு இளைஞர் போட்டோம்னா அவருக்கான வேகம் என்ன, எப்படி ஒரு 2 வருஷத்தில் கட்சி இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகள்னால தான். உடனே அடுத்த டார்கெட்டு ஒன்று 2026 இதுதான் நம்மளோட டார்கெட்டு, அதிகமான தொகுதிகளில் நம்ம வெற்றி பெறணும், அதுக்கு நீங்கள் உடனே வேலை பார்க்க ஆரம்பிங்க அப்படிங்கிற டைரக்ஷன் பண்ணுறதே வந்து ஒரு பாசிட்டிவான மெசேஜாக தான் நாங்கள் பார்க்குறோம். ரெண்டாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கு ஏற்கனவே இந்த டேர்ம்லேயே கூட நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் வந்து அது தெரியாததுனால வந்து இளைஞர்களுக்கு நிறைய கொடுக்கல, இளைஞர்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை கம்பேர் பண்ணும்போது பாரதிய ஜனதா கட்சியில் நிறையவே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆனால் இதை விட அதிகமாக வந்து இன்னும் 2026 கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களே வந்து அவங்க மனசில் இருக்கிறது நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க இளைஞர்களாக இருக்கணும். ஏன் இப்போ அண்ணாமலை வந்து ஒரு இளைஞராக இருக்கிறதுனால தான் கிரவுண்டில் இவ்வளோ பெரிய ஒரு வேவ் வந்து கிரியேட் ஆகிருக்குது. இப்போ அந்தந்த லோக்கல் கிரவுண்டில் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு இளைஞர் ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய இளைஞர்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது இன்னும் நிச்சயமாக வந்து இன்னும் நிறைய அந்த கிரவுண்ட் கனெக்டோட நிறைய இளைஞர்களை உள்ளே கொண்டு வந்து ஒரு புது ரத்தத்தை பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே பாய்ச்ச முடியும். அது கட்சிக்கும் தெரியும். அதனால தான் கட்சி வந்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக அதிகமான இளைஞர்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் 2026. அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்துட்டு திறவாரியாக வந்துட்டு அண்ணாமலை பின்னாடி வந்து போயிட்டு இருந்தாங்க சார். இந்த நேரத்தில் 2026 நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு அரசியலுக்கு வருதான் வந்து அறிவிச்சிருக்காரு. அவர் வந்து இளைஞர் குறிப்பிட்டு வந்துட்டு செயல்கள்லாம் செஞ்சுட்டு வர்றாரு. எப்படி சார் இருக்கும் பாஜகவுக்கு? ஸோ இப்போ நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இப்போ ஏடிஎம்கே வந்து கீழே வீழ்ந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாருமே வந்து சிங்கிள் பாடி வச்சு வந்தவங்க, எம்ஜிஆர் வச்சு வந்தவங்க, ஜெயலலிதா வச்சு வந்தவங்க. இப்போ அவங்க 2 பேரும் இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல வீக் ஆயிடுச்சு. இப்போ வந்து திமுகவை நாங்க வந்து எதிர்த்து பண்ணிட்டு இருக்கோம். திமுக வந்து ஒரு சீட்ல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சி அன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்குமே பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி ஒரு இயக்கம் இருக்கு. இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு இயக்கம் இருக்கு, RSS அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கு. இந்த சிங்கிள் மேன் ஷோ எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து மேபி வந்து ஒரு நீங்க தியேட்டருக்கு போனாலோ ஒரு பப்ளிக் ஷோல வந்தாலும் எல்லாரும் வந்து பார்க்க வரணும் அப்படின்னு நினைச்சு போறாங்க. இப்ப விஜய் வந்தாலும் சரி, நான் அதே இடத்துல நாளைக்கு வந்து ஒரு காமெடியன் வந்தாலும் சரி, ஒரு ஹீரோயின் வந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு கிரௌடு வரதான் செய்யும். பட் ஆனா அதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? அவங்க என்ன வைக்கிறாங்க மக்கள் கிட்ட, என்ன மாதிரி விஷயங்களை வைக்கிறாங்க மக்கள் கிட்ட அப்படிங்கிறது
அடுத்து வந்து அவங்க செய்யறத அவங்க சொல்ல போற விஷயங்களை வச்சுதான் நமக்கு தெரியும். இல்லை நான் பட் ஆனா நாங்க எப்படி ஃபீல் பண்றோம்னா, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து அரசியல் பாலிடிக்ஸ் வரணும். ஸோ வரும்போது இன்னும் வந்து இந்த கிரவுண்ட் வந்து பணக்காரங்களுக்கும் இல்ல அரசியல்வாதி ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாலிடிக்ஸ் சொந்தம் அப்படிங்கிறத தாண்டி எல்லாரும் இதுல வரலாம். இதுவும் வந்து ஒரு எமர்ஜிங் ஃபீல்டு பாலிடிக்ஸும் மக்களுக்கு நான் சேவை செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். மற்றது அதாவது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே இருந்து தனியாக கட்சியை டைரெக்டாக ஆரம்பித்து வந்ததுன்னா அதுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து விஜயகாந்த் அவர்கள். ஆனால் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது அவர் எலெக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் பூர்வமானது கிடையாது. அது வந்து அவர் நடிகர் சங்கத்தோட தலைவராக இருந்த காலத்திலேயே அதோட சங்கத்தோடைய கடன்களை அடைச்சதாக இருக்கட்டும், வர்றவங்க எல்லாருக்குமே சாப்பிட வச்சு அந்த பக்குவமாக அவர் வந்து அந்த இதை கேர் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த ஒரு தலைவனுக்கான குவாலிட்டிஸ் அது எல்லாம் இருந்ததுனால இயற்கையாக அவரால் அப்படியெல்லாம் ஒரு குவாலிட்டிஸ் வச்சு மக்கள் மத்தியில் அவ்வளவும் பேசி செய்கிற ஒரு தலைவர்னாலேயே வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. அவர் கூட இருந்த எம்எல்ஏஸ்லாம் யார்? அவர் கூட இருந்த எம்எல்ஏஸ் எல்லாருமே அவர் நடிகரான காலத்துல இருந்து அப்படியே அவங்களோட ட்ராவல் ஆகி வரக்கூடிய ஆட்கள். அவங்களே ஒரு காலத்தில் பொலிட்டிக்கல் வெற்றி ஆனதுக்கு அப்புறமும் கட்சி விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னா ஒரு விஜய்னால என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? விஜய் நாளைக்கு வரட்டுங்க, 10-20 சீட்டு ஜெயிக்கட்டுங்க, அந்த 20 பேரையாவது தக்க வைக்க முடியுமா அவரால்? முதல்ல அது முடியாது. நிச்சயமாக ஒரு தேர்தல் நீங்கள் ஜெயிக்கிறதே கஷ்டம். இன்னைக்கு உள்ள எலெக்ஷன், இன்னைக்கு மக்கள் அந்த மாதிரிலாம் இல்லை. வந்தோடனே விசில் அடிச்சுட்டு தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுட்டு, ஏன்னா அப்படி அந்த நிலைமை இருக்குது அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நிச்சயமாக வந்து அரசியல் களத்துக்குள்ளே இறங்கியிருப்பாங்க. அவருக்கு அந்த ரியாலிட்டி என்ன, நம்மளுடைய அவருக்கு இல்லாத அந்த ஃபேன் பேஸ்லாம் ஒன்றும் வேறு யாருக்கும் இங்கே புதுசாக வந்துட போகிறதில்ல. ஆனால் அவரே வந்து இந்த அரசியல் களத்துக்குள்ளே நம்ம போனோம்னா நம்ம பேர் தான் கெட்டு போவோம், 4 பேர் விமர்சனம் பண்ணுவான், நமக்கு இருக்கிற இமேஜ் கெடும். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே நம்ம கூட இருக்கிறவனே நாளைக்கு வேற கட்சியில் போய் சேருவான். இவ்வளோ துரோகங்கள் எல்லாத்தையும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் எதுக்கு அப்படிங்கிறதுனால தான் விலகி இருக்கிறாங்க. அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் எங்களோட அசம்ஷன் வந்து ஒரு பெரிய வெற்றியெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. 1-2 சீட்டில் ஜெயிச்சாலே அது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அவங்களுக்கு. அப்படியே அந்த 1-2 சீட்டில் ஜெயிச்சவனை கூட அவங்களால தக்க வைக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரிஞ்ச டவுட். அதாவது விஜய் வர்றது பிஜேபி மாதிரி கட்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட். அது எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த அவங்க பிரிக்க போற ஓட்டு, மோஸ்ட் ஆஃப் த ஓட்டு எங்க இருந்து பிரிக்க போறாங்கன்னா திமுக தான் பிரிக்க போறாங்க. ஏன்னா பிஜேபியில இருக்கிறவங்க எல்லாரும் கொள்கைக்காகவும் சித்தாந்தத்துக்காகவும் இருக்கிறவங்க. ஸோ வரனால எங்களுக்கு அதுல எந்த ஒரு பாதிப்புமோ எதுவுமே கிடையாது. நாங்க க்ரோயிங் பார்ட்டி, மறுபடியும் சொல்றேன், நாங்க வந்து இன்டெலெக்சுவலா க்ரோயிங் பார்ட்டி. இப்போ வந்து மோடி அவர்கள் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள, நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போனீங்க, கிராமத்துல இருக்க ஒரு வீட்டுக்குள்ள போவாங்க, ஒரு 5-6 ஸ்கீமோட மோடியோட ஸ்கீம் இருக்கும். ஸோ அவங்க வந்து மன ரீதியா அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணி அக்செப்ட் பண்ண பார்ட்டி பிஜேபி. ஸோ வந்து நீங்க வந்து ஒரு ஃபேமா வச்சு ஒருத்தவங்க உள்ள வர்றாங்க அப்படின்னா வந்து அவங்க பிரிக்க போற ஓட்டு எல்லாமே வந்து திமுகவோட ஓட்டை தவிர பிஜேபியோட ஓட்டு எதுவுமே கிடையாது. ஸோ அவர் வர்றது எங்களுக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க ஓட் ஷேர்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து நாங்க வெல்கம் பண்றோம் விஜய. இன்னும் ஈஸியா இருக்கும் நாங்க வந்து 2026ல ஆட்சி அமைக்கிறது. இல்ல நீங்க சொல்லியிருக்கீங்க பாஜக ஓட்ஸ் வந்து பிரியாது அப்படின்ட்டு. ஏன்னா வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு மோஸ்டா வந்து பாஜக பின்னாடி இருக்காங்க சார். அப்போ வந்துட்டு விஜயோட கொள்கை சித்தாந்தம் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு சேஞ்ச் ஆகி அடாப்ட் இல்ல. அது எந்த மாதிரி இளைஞர்கள் வந்து பின்னாடி இருக்கிறாங்க? எங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு வர்ற இளைஞர்கள் வந்து விசில் அடிச்சுட்டு பேப்பரை பறக்க விட்டுட்டு ஏதோ வந்த தலைவர்கள் இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்தவங்க. இப்போ நாங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்த ஆட்கள். இப்போ நீங்கள் அண்ணாமலை அவர்களை பார்த்து ஒரு செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே அவருடைய இன்டலெக்சுவல் மைண்டையும் அவருடைய செயல்பாடுகளையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்தவங்க. இவங்க யாருமே வந்து இந்த விசில் அடிச்சுட்டு நாங்கள் வந்து படத்தில் பார்த்தோம், அவர் நல்லா இருக்காரு, அழகா இருக்காரு, இந்த மாதிரி வந்த ஆட்கள் கிடையாது யாருமே. அதனால வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய க்ரௌடு வந்து இன்டலெக்சுவலான ஒரு ஓட்டர்ஸ் எங்ககிட்ட இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க மத்தியில் எந்த ஒரு சலசலப்பும் ஏற்படாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய இன்னொரு விஷயங்க. நீங்க வந்து விஜய் நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க? சிகரெட் பத்த வைக்கிறதுக்கும் ரோட்ல சண்டை போடுறதுக்கும் இந்த மாதிரி தான் வந்து நீங்க பிக்சரைஸ்ல பாத்திருக்கீங்க. அது எதுவுமே ரியாலிட்டியில நடக்காது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப எங்க கிட்ட இருக்க தலைவர் யாரு? ஒரு IPS.
ஐபிஎஸ் பதவி வேணாம்னு சொல்லிட்டு வந்தவர், அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, எங்களோட பாரத பிரதமர் வந்து அவரை வந்து எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்றாங்க, நாடை எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. இந்த மக்கள்லாம் இப்ப மாறிட்டாங்க. நீங்க வந்து ஓட்டுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் காசு கொடுங்க, ஓட்டு மேபி வாங்கிக்கலாம். ஒரு சில இப்ப நிறைய பேர் நிறைய இடத்துல டினை பண்றதை நம்ம பாக்குறோம். வாங்கினா கூட அவங்களுக்கு யாருக்கு மனசுக்கு பிடிக்குதோ அவங்களதான் போறாங்க. அதனாலதான் இந்த தேர்தலில் வந்து நிறைய இடத்துல வந்து எடப்பாடியோ அவங்க திமுகவோ வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காம அவங்க எஸ்கேப் ஆனது. நீங்க பிஜேபி காரங்கிட்ட போய் பணம் கொடுத்து கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட யார்ட்டும் இருக்காது. நாங்க வந்து பிரச்சார வாகனத்துக்கும் அன்னைக்கு வர விஷயத்துங்களுக்கு செய்யறதுக்கே எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது நீங்க அந்த விஷயத்த நீங்க வந்து நீங்க உள்வாங்கிக்கணும். அது 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 அதுதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போமே தவிர, நம்ம மூவிங்கிறது வந்து ஒரு ஃபேம்ங்க, இது வந்து ஆக்டிங். அதை தாண்டி மக்களுக்கு பண்ணணும் அப்படின்னா தினேஷ் சொன்ன மாதிரி வந்து எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி, விஜயகாந்த் மாதிரி ஃபீல்டுல வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிடணும். இந்த விஷயத்துக்கு வாய் திறக்க மாட்டாரு விஜய். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த 12th இதுக்கு மட்டும் கூப்பிடுறாரு. மற்ற சமூக பிரச்சனை எந்த இதுக்குமே வாய் திறக்க மாட்டாரு. கட்சி ஆரம்பிச்சு ஒரு நாள் ஆச்சு, ஆனா எந்த ஒரு பிரச்சனைக்கும் வாய் இன்ன வரை திறக்கலையா? ஆனா இப்போ நீங்க வந்து இன்னும் வந்து அவங்களுக்குலாம் இன்னும் வந்து இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ் புரியலைங்க. நீங்க சோசியல் சர்வீஸ் பண்ணீங்கன்னு எல்லாரும் வருவாங்க. நீங்க வந்து நாளைக்கு வந்து நீர்பந்தல் மோர் போடுங்க, ஒரு அன்னதானம் போடுங்க, அது வந்து எல்லாரும் வந்து பங்கு வந்து கலந்துப்பாங்க. அந்த இடத்துல க்ரௌடு அப்படிங்கிறது உருவாகும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய நோக்கம் என்ன, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் என்னங்கிறது முதல்ல அதை லிஸ்ட் பண்ணுங்க. நாங்க 2024 நிக்க மாட்டோம்னு சொன்னீங்க, 2026 ஏன் நிப்போங்கிற பாயிண்ட்டை நீங்க சொல்லுங்க. சொன்னாதான் மக்களுக்கு அது புரியும். அப்பதான் உங்க பின்னாடி நிக்கணுமா வேணாமான்னு மக்கள் டிசைட் பண்ணுவான். அது இல்லாம நான் வந்து அன்னதானம் போடுறேன், அதெல்லாம் இல்லைங்க. அந்த காலகட்டத்துல தமிழ்நாடு தாண்டி 30-35 வருஷம் ஆச்சு. நீங்க சாப்பாடு போட்டு கரெக்ட் பண்றது, சும்மா கூப்பிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது, ஏங்க நீங்க அது இன்னைக்கு தான் பண்ணுங்கிற கிடையாது. நீங்க விஜயகாந்த் மாதிரி டெய்லி பண்ணுங்க, சாப்பாடு போடுங்க. உங்களோட ஆபீஸ்க்கு வரவங்க எங்களுக்கு தர வேணாம், எங்களோட மாதிரி பொலிட்டிஷியன் தர வேணாம். உங்களை மாதிரி உங்கள்கிட்ட சான்ஸ் கேட்டு எத்தனை பேர் வருவோம், அவங்க சாப்பாடு போடுங்க. ஒரு 100 பேருக்கு சான்ஸ் கேட்டு வர்றவனுக்கு உங்க இண்டஸ்ட்ரியில நீங்க அந்த இண்டஸ்ட்ரியில சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு போனா ஒரு 100 பேருக்கு வந்து வீடு ஏதாவது ஒரு இது மாதிரி ஒரு காலனி மாதிரி கட்டி விடுங்க. நாங்க நீ பெங்களூர் போயிருந்தோம். பெங்களூர் போகும்போது எலக்ட்ரானிக் சிட்டில ரைட் சைட்ல பார்த்தா மிகப்பெரிய அபார்ட்மெண்ட். அங்க சொல்றோம் அது வந்து விஜயோட அபார்ட்மெண்ட், இங்கதான் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த அபார்ட்மெண்ட் மினிமம் வந்து 2.5 கோடி 3 கோடி ரூபா வரும். அது 68 ஃப்ளோர் அந்த அபார்ட்மெண்ட் இருக்கு. அப்ப வந்து நீங்க இதெல்லாம் நீங்க எங்க இருந்து சம்பாரிச்சு, நீங்க வந்து உங்களோட உழைப்பு அதெல்லாம் வந்து கொஸ்டின் பண்ணலாம் இல்ல. நீங்க யோசிக்கிறேன், நீங்க அந்த மாதிரி யோசிங்க. இப்போ ஜெயிக்கிற பையன் ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு லைஃப் லாங் அவன் குடும்பத்தை பார்த்துக்கோங்க, அவனை பூஸ்ட் பண்ணுங்க. உங்க இண்டஸ்ட்ரியில வரவங்க எத்தனை பேருங்க, நம்ம கோடம்பாக்கம் சைடு போனோம்னா, வடபள்ளி சைடு போனோம்னா எத்தனை பேர் ஒரே ரூம்ல 10 பேர் 20 பேர்லாம் தங்குறான். ஒரு பெரிய ஒரு ஹாஸ்டல் கட்டி விடுங்க. வந்து எவனா சென்னைக்கு வரானோ, சினிமா இண்டஸ்ட்ரியில சான்ஸ் கேட்டு வரானோ அவனுக்கு பூரா ஹெல்ப் பண்றேன். நான் இது வந்து சஜஷன் தான், இது அவங்களோட இது நான் சொல்ல முடியாது. ஸோ நீங்க உங்களோட சர்வீஸுங்கிறது அந்த மாதிரி இன்டெப்தா போகும்போது உங்களுக்கான ஆட்கள் வந்து நிற்பாங்க. இல்லைன்னா வந்து நீங்க ஒரு நாள்ல இதுங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா நாளைக்கு அவார்ட் ஃபங்க்ஷனோ அதுவும் எங்கள்கிட்டையும் பணம் இருந்தது அப்படின்னா நாங்களும் அதே மாதிரி தமிழ்நாட்டுல 10th 12th ஜெயிச்சவங்களுக்கு நாங்களும் ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் தான். கடவுள் வந்து எங்கள்கிட்ட இன்டெலெக்சுவலா வந்து அறிவுக்கு கொடுத்துருக்காரு தவிர அந்த அளவுக்கு தமிழ்நாடு பூரா கொடுக்குற அளவுக்கு பணம் இல்லை. சோ அதுதான் அவருக்கு எங்களுக்கு இருக்கு. இல்ல சார், அரசியலுக்கு ஒரு நோக்கம் என்னன்னா மக்களுக்கு சேவை செய்கிறது தான். விஜய் அவர்கள் வந்து முன்கூட்டியே சொல்லிட்டாரு வந்து அரசியலுக்கு வரப்போறோம் அப்படின்ட்டு. அதற்கான சின்னம் அதாவது வெற்றி கழகம்ன்ற பேர்லாம் அறிவிச்சிட்டாரு சார். இருந்தாலும் இப்போ திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா அந்த போதைப் பொருள் பிற பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு அவலங்கள்லாம் வந்து நடந்திருந்திருக்கு. அதை கண்டிச்சு இது வரைக்கும் அறிக்கை விடாம காரணம் என்ன சார்? ஒரு படத்தை எடுக்கிறவங்க யாரு, அந்த போதைப் பொருள்ல லிங்க் ஆகிருக்கிற ஆட்கள் தான். நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். நீங்க எப்படிங்க கேள்வி கேட்பீங்க? உங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேனலோட முதலாளி தான் ஒரு இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்னு வைங்க, அவரை இங்க உட்கார வச்சு நீங்க கேள்வி கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்கல்ல. அவ்வளவுதான் சிச்சுவேஷன். கரெக்டா இல்ல. சினிமான்றது வேற, நிஜ வாழ்க்கைன்றது வேற. சினிமாவை சொல்லுங்க. சரி, அப்புறம் நாளைக்கு அவங்க படம் எடுக்க மாட்டாங்க. நீங்க அவருக்கு வந்து ஒரு படத்துக்கு 100 கோடி ரூபாய் கேட்கறதா சொல்றாங்க, நமக்கு தெரியல. 50 கோடிங்கிறாங்க, 100 கோடிங்கிறாங்க. அந்த மாதிரி பட்ஜெட்ல இருக்கிறவங்க 5-6 ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இருக்கு தமிழ்நாட்டுல. அன்னைக்கு நாங்க ஒரு யதார்த்தமா ஒரு ஆள்கிட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனில இருக்க ஒரு ஆள்கிட்ட பேசியிருந்தோம். எல்லாருமே ப்ரொடக்ஷன் கம்பெனிஸை ஈவன் தனுஷ் கூட மூடிட்டதா சொல்றாங்க. ஏன்னா சர்வே பண்ண முடியல, ஒரு ஆளுக்கு 50 கோடி 60 கோடி படம் எடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்க கேரளால வந்து 1 கோடி ரூபாய் எடுக்கிற படத்தை வந்து இங்க வந்து 50 கோடிங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பேசும்போது அவங்களுக்குன்னு ப்ரொடக்ஷன் யூனிட்டுங்கிறது 5-6 தான் இருக்கும். ஸோ அவங்களை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும். இந்த சினிமா வேற, அரசியல் வேற. நான் கேள்வி கேட்பேன், இதே படத்துக்காக போய் நின்னவரு ப்ரொடக்ஷன் எடுக்க சொன்னவர் போய் கேட்க வேண்டியதானே? ஜாஃபர் சித்திக் உங்களோட ஃப்ரெண்டு தானே, ஏங்க போதைப் பொருளை கொண்டு வரீங்க? கேட்க சொல்லுங்க. அவர் தான் மக்களுக்கு நல்லது பண்ண தானே வந்திருக்காரு, அவரோட ஃப்ரெண்டு தானேங்க நீங்க சொல்ற ஆளு.
ஜாஃபர் சித்திக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, நாளைக்கு உட்கார வச்சு கேட்க சொல்லுங்க. ஏங்க உங்க ஃப்ரெண்டு தானே, என்ன பல போட்டோ உங்க குடும்பத்தோட பல போட்டோல இருக்காரு, நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கன்னு கேட்க சொல்லுங்க. அதுக்கான நேரம் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பங்க நேரம் வரும்? அவர் நான் எப்படி பாக்குறேன்னா, இன்னொரு கமலஹாசன் பார்ட் 2 தான் நான் பாக்குறேன். ஏன்னா எப்படி எவ்வளவு வேகத்துல வந்தாரோ அதே வேகத்துல வெளியே வருவாருங்கிறதான் நாங்க பாக்குறோம். ஏன்னா தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகள்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது இப்போ நான் ஆரம்பிச்சு இந்த டயத்துல தான் நான் சர்வீஸ் பண்றதுக்கு என்னங்க நேரங்காலம், நீ சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இரு. நீ நான் பாலிடிக்ஸ்குள்ளே நான் இருக்கேங்க, ஓட்டுக்கு எலெக்ஷனுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, நீ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண போகிற, வாக்கு கேட்க போகிற, அன்றைக்கி தானே நீ பொலிட்டிக்கலாக நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. மற்ற நாளுக்குலாம் சர்வீஸ் தானே பண்ண போகிறீங்க. சர்வீஸை பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதானே. அதில் இத்தனாம் தேதியிலேருந்தால் நாங்கள் பேச ஆரம்பிப்போம், இது வரைக்கும் நாங்கள் பேச மாட்டோம், இதை பற்றி தான் நாங்கள் பேசுவோம், இதை பற்றி இந்த புஷி ஆனந்தெலாம் ஏதோ சீமானை பற்றியே நீங்கள் பேசாதீங்க, நம்ம நாளைக்கு கூட்டணி வைக்கிற சூழ்நிலை இருக்குங்கலாம் ஏதோ சொல்லியிருக்காராம், அதையும் வேறு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ எனக்கு இதுலேயே ஒரு பிரச்சனை வரும். இப்போ சீமான் நான் தான் சீனியரு, நீங்கள் என்கிட்ட கூட்டணிக்கு வாங்கணுமா, இப்போ அவர் நான் தான் மாஸ் லீடர், நீங்கள் என்கிட்ட கூட்டணிக்கு வாங்கன்னு வருவாங்க. இதுவே ஒரு அதெல்லாம் பேசி முடிஞ்சு வர்றதுக்குள்ளேயுமே தமிழ்நாட்டில் ஒரு காமெடி ஷோ தான் நடக்கும் திருப்பி. அதனால் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பொலிட்டிக்கலாக சஸ்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது. இன்றைக்கி பிஜேபி ஒரு நேஷ்னல் பார்ட்டி, தேசிய அளவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பார்ட்டி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அதோடைய வளர்ச்சியை பதிவு செய்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு தடைகளை மீறி இங்கே போயிருக்கிறோம். நம்ம டேரெக்டாக நம்ம கட்சியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே சர்வசாதாரணமாக இங்கேருந்து கட்சி எனக்கு வேறு அங்கே ஏதோ கொடுப்பாங்களோங்கிற லெவலில் மாறக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள்லாம் எதை பேஸ் பண்ணி ஒரு நிர்வாகிகளை தக்க வச்சுக்க முடியும்? ஒன்று அதுக்கு கொள்கை இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதுக்கு ஆட்சி பவர் இருக்கா, அதனாலேயாவது கூட இருக்காங்கன்னு இருக்கணும். இப்போ திமுகக்கெலாம் அதனால தான் உட்காந்துருக்காங்க, திமுக அதிமுகக்கெல்லாம். அப்போ இது ரெண்டுமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் எதை வச்சு கட்சி பிணைப்போட இருக்கிற நிர்வாகிகளை நீங்கள் வச்சுப்பீங்க? இப்போ கமலஹாசன் கட்சி டிசால்வ் ஆனதுக்கான மெயினான ரீசனுமே அதுதான். அவங்கள்ட்ட ஒரு கொள்கையில் எல்லாம் சென்டரிசம், எல்லாம் மையம்னு சொல்லி டைலாக் விட்டார். எதுலேயுமே ஒரு கொள்கை கிடையாது, எதுலேயுமே ஒரு ஸ்டாண்டு கிடையாது அப்படின்னு இருந்ததுனால தான் எந்த வேகத்தில் வந்தாங்களோ அதே வேகத்தில் டிசால்வ் ஆகி அவங்கவுங்க அங்கே அரசியல் பயிற்சி பற்றை மாதிரி எல்லாரும் அரசியல் கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஆளாளுக்கு ஒரு கட்சியில் போய் திமுக, பெரும்பாலும் திமுகவுக்கு தான் போயிருக்காங்க. அதனால அவரே இன்னைக்கு வேற வழி இல்லாமல் திமுக கிட்ட போய் கட்சியில இருந்த முக்கியமான நிர்வாகிலாம் திமுக இருக்க முக்கியமான ஆளுங்களோட சம்மந்தபரமாயிட்டாங்க. ஸ்டில் நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னா, நீங்க அந்த டிவியை டார்ச் லைட்டை தூக்கி உடைச்ச சீன்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது யாரு, அதோட வாய்ஸ் யாரோட வாய்ஸ்? அவரோட வாய்ஸ் தான். முக ஸ்டாலின் அவரோட வாய்ஸ் தான். அது தூக்கி போட்டு உடைச்சிட்டு நீங்க போய் அவரோட நின்று ஒரு தேர்தலுங்க 2021 தனித்து நிக்கிறாங்க. 2024 திமுகவுக்கு ஆதரவு கேட்டு போய் கமலஹாசன் நிக்கிறாரு. இது என்ன இதோட நிலைப்பாடு அப்படின்னா, இந்த நிலைப்பாடு நீங்க எதுக்காக இந்த கட்சியில சேரணும்னு தெரியாம வர்றாங்கல்ல அந்த இளைஞர்கள், அவங்கள முடிஞ்ச அளவு யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க. பணம் காசு எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க. இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் புது கட்சி. அவங்க இந்த நம்ம அடிச்சு காட்டுறா எவ்வளவு இருக்கு நம்மகிட்ட, நம்மளோட 4 பேர் வருஷம் பூரா இத்தனை ஒருத்தன் மாவட்ட செயலாளர் தான், இப்ப திடீர்னு ஒருத்தன் வந்திருப்பான், அடிச்சு காட்டினா பண ரீதியா ஒரு 5 கோடி 10 கோடி செலவு பண்றான்னு பேசாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. அவங்களோட நீங்க சொல்ற அதே இந்த பிசினஸ் ப்ரெஷருக்காக என்ன பண்ணுவாங்க, அதே கட்சியில போய் கூட்டணி வைப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு போன வாரம் ஒரு நியூஸ் பார்த்தேன். அதாவது சீமானும் விஜயும் கூட்டணி வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எங்க ஊர் சைடு காரைக்குடி சைடுலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆண்டி கூடி மனம் கட்டின கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அதெல்லாம். சரி, அது நீங்க ஏன்னா 2 கட்சியிலுமே கொள்கை கிடையாது. நீங்க பேசலாங்க, வீராப்பா பேசலாம், ஆடு வளர்க்க போறேன், மாடு வளர்க்க போறேன், நான் ஆடு யாருங்க ஆடு. நம்ம இப்ப இங்க 5 பேர் இருக்கோங்க, 5 பேர் நல்லா வாழ்க்கையில ஓரளவு டீசென்டான வருமானத்தோட யார் வீட்டுல ஆடு மாடு இருக்கு. நான் தப்பா சொல்ல, என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பேசணும். வாங்க கடை அந்த காலத்து மாதிரி ஃபேன் எல்லாம் கழட்டிடுவோம், லைட் எல்லாம் கழட்டிடுவோம், ஏசி எல்லாம் கழட்டிடுவோம், நம்ம லண்டன் லைட்ல உட்காந்துருப்போம். இதெல்லாம் நீங்க பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ரியாலிட்டி செட் ஆகுமா? இப்போ உலகம் எவ்வளவு இதுல போயிட்டு இருக்கு. நாங்க அடுத்து 4வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் இந்தியா வரணும்னு சொல்லி நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வாங்க மறுபடியும் புக்கெல்லாம் தூக்கி போட்டு வாங்க, ஆடு மாடு வைப்போம், ஊர்ல போய் வயக்காட்டுல போய் நிற்போம், நான் ட்ரோன் வச்சு பார்ப்பேன். இதெல்லாம் பேசுறதுக்கு அதெல்லாம் இந்த டிராமா சொல்லுவோம்ல, அந்த நைட்ல அந்த காலத்துல அந்த டிராமா பேச்சுகளுக்கு நல்லா இருக்கும். ரியாலிட்டிக்கு அதெல்லாம் செட் ஆகும். இப்போ சூர்யா அவர்களும் பாத்தீங்கன்னா விஜய் போல தனது நற்பணி மன்றத்துல கட்டமைக்க சொல்லி விட்டுருக்காரு. அவர் அரசியலுக்கு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தான் தெரிகிறது. உங்களோட பார்வை என்ன சார்? உங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. நீங்க நடிக்கிற தொழில விட்டுட்டு
ஓரளவு திடீர்னு இங்கிருந்து சென்னையில் இல்லாத ஸ்கூலா, பாம்பேல தான் என் மகளுக்கும் பையனுக்கும் ஸ்கூல் நல்லா இருக்குன்னு அங்க போனாரு. அங்க அவனால சர்வே பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அங்க இருந்து இப்ப இங்க வரணும்ல, தமிழ்நாட்டுக்கு வரணும்ல. நீங்க கேட்பாங்களே, என்னப்பா ஹாலிவுட் போகுது பாலிவுட் போனீங்க ஒன்னும் செட் ஆகலையா அப்படின்னு நாங்க 4 பேர் நக்கல் பண்ணுவாங்களே சூர்யா. அதனால இப்ப அவர் இங்க வரேங்கிறாரு. அவங்க அதான் ஒரு ஆடு கூட சூப்பரா பார்த்தேன். அவங்க அப்பா அவர் காலையில காஃபி குடிப்பாரு, தம்பி டீ குடிப்பாங்க. அவங்க அப்பா காஃபி டீயே குடிக்காதீங்க, யோகா பண்ணுங்கம்பாங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே இவங்களுக்குலாம் பிரச்சனை. இப்ப விஜய் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அப்பா ஒரு தனியா ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு. அவர் சொல்லுவாரு, இந்த 50 பேருனாலதான்ப்பா நம்ம பெரிய ஆளானோம், இவருக்கு சீட்டு கூட அப்படின்னு. அவங்க அம்மா ஒரு 10 பேரை கூட்டிட்டு வருவாங்க. அப்புறம் இவர் ஒரு 10 பேர், அப்புறம் இவர் சொல்ற இந்த ஆனந்த் புஷி ஆனந்த் இவர் ஒரு 10 பேர். இவங்களுக்குள்ளே பிரச்சனை இந்த கட்சியெல்லாம் டிசால்வ் ஆயிடும். இவங்களுக்குலாம் கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது. சம்பாதிச்ச பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கும் வயசாயிட்டே இருக்கு, அந்த ஃபேம் கம்மியாயிட்டே இருக்கும், அந்த லைம் லைட்ல இருக்கணுங்கிறதுக்காக அவங்களாம் வர்றாங்க, ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் வர்றாங்க. அப்படிதான் நாங்களாம் பாக்குறோம். நீங்க கொள்கை கோட்பாடோட வாங்க, யார் வேணாலும் வாங்க. இந்த ஃபீல்டுக்கு யார் வேணாலும் வரலாம். இப்ப நாங்க வந்திருக்கோம், எங்களோட தகுதிக்கு நாங்க வந்திருக்கோம், இவரோட தகுதிக்கு இவர் வந்திருக்காருன்னா யார் வேணாலும் வரலாம். ஒரு கொள்கை கோட்பாடோட வாங்க. அதுதான் அவங்க நம்பி இருக்க அந்த ரசிகர்கள் அவங்களுக்கு எல்லாம் இப்ப என்ன இது ஒரு ஏமாற்றம் தான், வேற என்ன பண்றது? இல்ல, அவங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது எந்த காலத்திலயுமே நடிகர்கள் கருதுனது கிடையாது. இப்போ அஜித் அவர்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கான காரணம் என்ன? அவர் எனக்கு ரசிகர் மன்றம்லாம் வைக்காத, நீ முதல்ல அவன் படிக்கிற வேலையை பாரு, பொழப்ப பாரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. அது நான் நடிக்கிறேன், நீங்கள் திரையில் பார்க்குறீங்க, அதோட நீ அந்த 2 மணி நேரம் ஒன்று என்டர்டெயின் பண்ண அந்த உற்சாகத்தோடு நீ அடுத்து வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்கிறது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. ஆனால் நீ காலம் ஃபுல்லாக எனக்கு விசில் அடிச்சுக்கிட்டே இரு, எனக்கு காலம் ஃபுல்லாக தூக்கி போட்டுட்டு பேப்பரை அப்படியே நான் கட்சியை ஆரம்பிப்பேன், அதுக்கும் நீ போய் தெருவில் போய் வேலையை பாரு அப்படின்னா, அப்போ அவனோட லைஃப்ங்கிறது எந்த இடத்துல அவன் இது பண்ணுறான், சர்வே பண்ண முடியும்? எல்லாவனும் வேலைக்கு போகாமல் செய்யாமல் நான் ஃபேன் கிளப்பில் தலைவராக இருக்கேன், செயலாளராக இருக்கேன்னு கடைசி வரைக்கும் அவன் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இவர் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வழியை காட்டுவார்னு நம்பி கடைசியில் தெருவில் போகிறவன் தான் 98% இருக்கிறான். அப்படிங்கும்போது அதுலேயே இவங்களோட அந்த நம்ம மட்டும் வாழ்ந்தா போதும், அதுக்கு யாரை வேணால் நம்ம பலி கொடுக்கலான்ங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குதுல்ல. அதனால் அதெல்லாம் இவங்க எப்படி சாதாரண ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்க முடியும்? அவங்களோட இன்டென்ஷனே முதல்ல தவறான ஒரு இன்டென்ஷன். அவங்களால நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை அவங்களுடைய தொண்டர்களுக்கு, ஃபேன்ஸுக்கே அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுங்க, நாங்கள்லாம் பேசிகிட்டு இருப்போம், எங்கள் தலைவர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்லிட்டு இருப்பேன், இப்போ எங்களோட ரீஜனல் இருக்குன்னா, ரீஜனலில் இருக்கக்கூடிய இப்போ இந்த ரீஜன்ஸ்லாம் பாமக இதுன்னு இருக்குது, இப்போ எங்கள் சைட்லாம் மதிமுக மாதிரிலாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ரீஜனில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ்லாம் இருக்கும்போது நான் சொல்லியிருப்பேன்னா, அந்த பார்ட்டிஸ்லாம் இப்போ கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் வைப்ரண்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நம்மளும் இன்னும் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது எங்களோட லீடர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு நேஷ்னல் பார்ட்டியில் இருக்கிற, அதாவது அவங்க எல்லாமே ஒரு ரீஜனல் பார்ட்டிஸ், அந்தந்த நேரத்துக்கு தேவைக்கு அவங்க ஏதோ ஒன்று எவன்ட்டையாவது ஒன்று அடகு வச்சுட்டு பேசிட்டு அங்கே போய் இருப்பாங்க. இன்னைக்கு உனக்கு நீ பார்க்கும்போது அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான், இதாக இருக்கிறாங்கிற மாதிரி உனக்கு தெரியும். பட் ஒரு லாங் ரன் வரும்போது இன்னைக்கு நீ ஒன்றுமே இல்லாதவனா இருப்ப அந்த இடத்துல. பட் லாங் ரன்ல நீ ஒரு அசைக்க முடியாத பவர்ஃபுல்லான இடத்துல நீ இருப்ப. ஆனால் அவங்க அதே இடத்துலயே கடைசி வரைக்கும் உட்காந்து காலத்தை தள்ளிட்டு இருப்பாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ் ஒரு நேஷனல் பார்ட்டிக்கும் ஒரு ரீஜனலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரீஜனல் பார்ட்டிஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. அப்போது அவங்களாவது சரி அட்லீஸ்ட் பொலிட்டிக்கலாவது ரீஜனல்ஸில் இருக்காங்க, இவங்க அதுலேயும் கிடையாது. இவங்க இருக்கிற ஒரே ஒரு ஃபேன் கிளப்பு இந்த மாதிரி வச்சு அவங்கள ஃபீல்டுக்குள்ளே வச்சுருக்குறேன். எவ்வளோ நாளைக்கு இங்கே அவங்க சஸ்டெயின் ஆக முடியும்? இப்போ நான் அரசியலுக்கு வர்றேன், எதுக்கு வரோம்? நம்ம ஒரு சேவை செய்யணும், மக்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு ஏதோ ஒரு வகையில் இன்ஸ்பயர் ஆகிறோம். ஒரு தலைவரை பார்க்குறோம், மோடியை பார்க்குறோம், அண்ணாமலை அவர்களை பார்க்குறோம், இன்ஸ்பயர் ஆகிறோம். இவங்கள மாதிரி நம்மளும் மக்களுக்கு சேவை பண்ணணும்னு வரோம். சேவை செய்யணும்னா முதல்ல அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கணும். எடுத்தோடனே நான் தெருவா இது கொடுத்தேன், ஃப்ளட்டுக்கு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தேன், அது மட்டும் சேவை. அது ஒரு சேவை. அது ஒரு கஷ்டமான சூழல் வரும்போது நீங்கள் பண்ணுறது. ஆனால் ஒரு டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு வரும்போது வளர்ச்சி திட்டங்களை நம்மளுடைய ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு வரணும். எவ்வளவோ திட்டம் இருக்குது, அவன் கொள்ளையடிக்கிறான். இன்றைக்கி ஒரே ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சரியான தலைவன் கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லார் வீட்டுக்கும் இன்றைக்கி டாய்லெட் கிடச்சிருக்குது, எல்லார் வீட்டுக்கும் பைப்லைன் கனெக்ஷன் கிடச்சிருக்கு. 70 வருஷம் ஆகியும் யார் வீட்டுக்குமே எதுவுமே கிடைக்காத அடிப்படை தேவைகள் ஒரே ஒரு தலைவனால் மாறுது. அப்படிங்கும்போது நமக்கு அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வரும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நம்மளுடைய பகுதியில் கொடுக்க முடியாதான்னு நம்பி நம்ம வர்றோம்.
இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு அங்கீகாரம் வேணும். நீங்கள் ஏதோ ஒரு மக்கள் பிரதிநிதியாகவோ இல்லை மக்கள் பிரதிநிதியாக இல்லைனாலும் கூட ஒரு அப்பாயின்மெண்ட்டான ஒரு போஸ்ட்லேயோ ஏதோ ஒரு பதவியில் நீங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு வரணும். அப்போ இதெல்லாம் கொடுக்க முடியணும் அப்படின்னா அந்த பார்ட்டிக்கான எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். இது இல்லைன்னா நீங்கள் என்ன ஒரு ஒரு கொஞ்ச நாள் அந்த விவரம் தெரியாத வரைக்கும் நீங்கள் கத்திட்டே இருப்பீங்க. என்றைக்கு அந்த விவரம் நம்மளால் நம்ம பார்ட்டியால் எதையுமே நம்ம கொடுக்க முடியாதுன்னு என்றைக்கு தெரியுதோ அன்றைக்கி டிசால்வ் ஆகி எல்லோரும் வேறு பார்ட்டியில் போய் அக்காமடேட் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சர் ப்ராசஸ். இப்போ இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேன்ஸாக இருக்கட்டும், புதுசாக வரக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. அவங்க வந்து அந்த விஜயை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க, நல்லா நடிக்கிறாருன்னு அந்த இதில் இருப்பாங்க. அரசியல்னால் அவங்களுக்கு என்னென்ன தெரியாது. களத்துக்குள்ளே வந்து நின்று சண்டை, கேஸு, பிரச்சனை. சும்மா அவங்க மேலே 4 கேஸ் போடுவாங்க. ஃபீல்டில் வந்தீங்கன்னா எஃப்ஐஆர் என்ன நீங்கள் ஒன்றும் பண்ணியிருக்க, சும்மா நீங்கள் வீட்டில் உட்காந்துருப்பீங்க, உங்கள் மேலே எஃப்ஐஆரை போடுவான். நீங்கள் அதை பண்ணீங்க இதை பண்ணீங்கன்னு. நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம் இது கோர்ட்டு. கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணிக்கணுமா? நீங்கள் கோர்ட்டில் 5 வருஷம் 6 வருஷம் உங்களுக்கு கேஸ் நடக்கும். உங்களுக்கு பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ண முடியாது, வெளிநாடு போக முடியாது, பல பிரச்சனைகள் இதனால் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதை வந்து ஒன்ஸ் ஒருத்தன் அனுபவித்து வெளியில் வந்து அவன் அதுக்கப்புறமும் தாங்கி நிற்கிறான் பாலிடிக்ஸ்லங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டினான விஷயம். அப்போ இதுலேயே பாதி பேர் ஃபில்டர் ஆகி எல்லாரும் கட்சி விட்டு டிசால்வ் ஆகி போயிடும்.